ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டம் இன்று ஆளுநர் ஆர்.என். ரவி உரையுடன் தொடங்குகிறது. கடந்த ஆண்டு ஆளுநர் தனது உரையில் சில வார்த்தைகளை நீக்கி சில வார்த்தைகளை சேர்த்து பேசியதால் சர்ச்சை ஏற்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அவர் என்ன பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் குற்ற சம்பவங்களை தடுக்க போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை தெரிவித்தார். திமுகவின் விளக்குகள் அணைக்கப்படும் நேரம் விரைவில் வரும் என தேசிய பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா காட்டமாக பேசினார். சென்னை வள்ளலார் நகரில் எண்மண் எண்மக்கள் என்ற பெயரில் அண்ணாமலை மேற்கொண்ட பாத யாத்திரையில் அவர் கலந்து கொண்ட நிலையில் மின்விளக்கு அணைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இந்தியா கூட்டணி என்பதே குடும்ப அரசியல் கூட்டணிதான் என்றும் குடும்பங்களை வளர்ப்பதற்காகவும் சொத்து சேர்ப்பதற்காகவும் ஒன்று சேர்ந்த கூட்டணி என்றும் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா கடுமையாக விமர்சித்திருக்கிறார். சென்னையில் பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைச்சர்கள் ஆய்வின் போது பயணிகள் குறுக்கிட்டனர். அமைச்சர் சிவசங்கர் மற்றும் சேகர் பாபு இணைந்து ஆய்வு மேற்கொண்ட போது போதிய பேருந்து வசதி இல்லை என கூறி சிலர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தன்னை பற்றி அவதூறு செய்திகளை பரப்பி வருபவர்கள் மீது சட்ட ரீதியான வழக்குகள் தொடரப்படும் என பாமக தலைவர் அன்புமணி எச்சரித்திருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேட்டில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி நிலவும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து வருவதாக வெளியான கருத்து கணிப்பு வரவேற்கத்தக்கது என்றார். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மக்கள் விரோத போக்கை கண்டித்து தஞ்சையில் அமமுக பொதுச் செயலாளர் டி.வி. தினகரன் தலைமையில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அவர் கருத்து கணிப்பு என்ற பெயரில் திமுக மக்களை ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டினார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் நெல்லை தென்காசி மாவட்ட நிர்வாகிகளின் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நெல்லை மாவட்டம் கொக்கிரகுளத்தில் நடைபெற்றது. அப்போது விஜய் ரசிகர்களுக்கு எதிர்கால திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த அறிவுரைகள் வழங்கப்பட்டன. கோவையில் MYV3 ஆட்ஸ் நிறுவன மேலாண் இயக்குநர் கைதை கண்டித்து போராட்டம் நடத்துவதற்கு திட்டமிட்டதாக அந்நிறுவன ஊழியர்கள் 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அனுமதியின்றி மக்களை திரட்டி போராட்டம் நடத்தியதாக கூறப்படும் புகாரில் MYV3 ஆட்ஸ் நிறுவன மேலாண் இயக்குநர் சக்தி கைது செய்யப்பட்டார். கோவை கார் குண்டு வெடிப்பு வழக்கு தொடர்பாக மேலும் 4 பேரை கைது செய்திருப்பதாக NIA அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவை, சென்னை உள்ளிட்ட 21 இடங்களில் சோதனை நடத்திய அவர்கள் 6 மடிக்கணினிகள், 25 செல்போன்கள் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்ததாக கூறியுள்ளனர். சென்னை அடுத்த தாம்பரம் GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சுபமுகூர்த்தம் காரணமாக ஏராளமான வாகனங்கள் சென்றதால் இரும்புலியூரில் இருந்து தாம்பரம் வரை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தலைநகர் டெல்லியை நோக்கி விவசாயிகள் படையெடுத்ததன் எதிரொலியாக பஞ்சாப், ஹரியானா மாநில எல்லைகளில் கான்கிரீட் மற்றும் ஆணி தடுப்புகள் அமைத்து சாலைகள் மூடப்பட்டன. 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சங்கங்கள் போராட்டத்திற்கு திட்டமிட்டிருப்பதால் போலீசாரின் முன்னேற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. ஹரியானா மாநில எல்லையான அம்பாலா பகுதியில் காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகள் வீசி பாதுகாப்பு ஒத்திகை நடத்தினர். நாளை டெல்லியை முற்றுகையிடப் போவதாக விவசாயிகள் அமைப்புகள் அறிவித்திருக்கும் நிலையில் பாதுகாப்பு குறித்து அம்மாநில உளவு பிரிவு அதிகாரி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விவசாயிகள் பேரணி செல்லும் சாலையில் மத்திய பாஜக அரசு ஆணைகளை பதித்துள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், பிரதமர் மோடி கடந்த 10 ஆண்டுகளாக வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் விவசாயிகளை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினார்.
விவசாயிகள் செல்லும் பாதையில் முட்களையும் ஆணிகளையும் போடுவது அமிர்த காலமா அல்லது அநீதியின் காலமா என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் சாலைகளில் ஆணிகள் போடப்பட்டிருந்த வீடியோவையும் அவர் பகிர்ந்திருக்கிறார். பீகார் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. பாஜகவுடன் கூட்டணி வைத்து மீண்டும் ஆட்சி அமைத்திருக்கும் நிதிஷ்குமார் தலைமையிலான புதிய அரசு தப்புமா என்ற கேள்விக்கு இன்று பதில் கிடைக்கும். பீகார் சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவிருக்கும் நிலையில் எம்எல்ஏக்களை கடத்தி வைத்திருப்பதாக முன்னாள் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் மீது புகார் எழுந்துள்ளது. இதனையடுத்து இரவு நேரத்தில் ஏராளமான போலீசார் அவரது வீட்டிற்கு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆயிரக்கணக்கான போலீசாரை அனுப்பி தேஜஸ்வியின் வீட்டை சுற்றி வளைத்துள்ளதாக ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. அத்துடன் இந்த சித்தாந்த போராட்டத்தில் போராடி வெற்றி பெறுவோம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ள நிலையில் ஆர்ஜேடி கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் இல்லத்தில் எம்எல்ஏக்கள் கிரிக்கெட் விளையாடினர். நம்பிக்கை வாக்கெடுப்பை முன்னிட்டு தேஜஸ்வி யாதவ் இல்லத்தில் எம்எல்ஏக்கள் முகாமிட்டுள்ளனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போது கையசைத்த சிறுவனை பார்த்த பிரதமர் மோடி கை வலிக்கப் போகிறது தாழ்த்துங்கள் என கூறி பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நடப்பு நிதியாண்டில் இதுவரை மொத்த நேரடி வரி வருவாயாக 15,60,000 கோடி ரூபாய் அளவுக்கு வசூலாகி 20% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டில் இதே காலகட்டத்தில் வசூலானதை காட்டிலும் 20.25% கூடுதலானது என அரசு தெரிவித்துள்ளது. பேடிஎம் நிறுவனத்தில் சீனா முதலீடு செய்துள்ளதா என்பது குறித்து மத்திய அரசு விசாரணை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிறுவனம் விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக கூறி அதன் வங்கி செயல்பாடுகளுக்கு ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளது. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரையின் போது பாஜகவினர் ஜெய் ஸ்ரீராம் என முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராகுல் காந்தி யாத்திரை மேற்கொண்ட போது பாஜகவினர் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷமிட்டனர். தங்களுடைய அரசியல் கட்சியை பறித்து வேறு ஒருவருக்கு வழங்கிவிட்டதாகவும் இதுபோன்ற ஒரு நிலை நாட்டில் ஒருபோதும் காணப்படவில்லை எனவும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது சரத்பவார் குற்றம் சாட்டினார். அஜித் பவார் தரப்புதான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தது குறிப்பிடத்தக்கது. முன்பெல்லாம் ஆண்டுக்கு எத்தனை பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் என்று விதிகள் இருந்தன. ஆனால் தற்போது பிரதமர் மோடி தன் மனதிற்கு தோன்றுபவர்களுக்கு எல்லாம் விருதினை அறிவித்து வருவதாக மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே விமர்சித்துள்ளார். பண மோசடி வழக்கு தொடர்பாக ஜார்க்கண்ட் எம்பி தீரஜ் பிரசாத் சாஹுவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2வது நாளாக விசாரணை நடத்தினர். இடி அலுவலகத்தில் இருந்து விசாரணை முடிந்து திரும்பிய அவர் அதிகாரிகள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்ததாக கூறினார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் மதரசா இடிக்கப்பட்டதால் வெடித்த கலவரம் தொடர்பாக இதுவரை 30 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் வன்முறை சம்பவங்களை தடுக்கும் வகையில் மத்திய அரசு கூடுதல் படைகளை அனுப்ப வேண்டும் என அம்மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது. கர்நாடக மாநில பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது. பெங்களூர் விதான சௌதாவில் உள்ள சட்டப்பேரவை வளாகத்திற்கு வருகை தரும் ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டை பேரவை சபாநாயகர் முதலமைச்சர் சித்தராமையா உள்ளிட்டோர் வரவேற்கின்றனர். ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டம் நகரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அம்மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஒய்.எஸ். ஷர்மிளா தமிழில் பேசி மக்களை வெகுவாக கவர்ந்தார். அமைச்சர் ரோஜா தொகுதியான நகரியில் நான் யாரு தெரியுமா என்று கேட்டு மக்களிடம் அறிமுகம் செய்து கொண்டார். ஸ்ரீ சத்குரு ராம்சிங்கின் 200வது பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய அமைச்சர் மீனாட்சி லேகி 200 ரூபாய் சிறப்பு நாணயத்தை வெளியிட்டார். டெல்லியில் நடைபெற்ற ஸ்ரீ சத்குரு ராம்சிங்கின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அவருடைய நினைவாக 10 ரூபாய் நாணயமும் வெளியிடப்பட்டது.
மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் சூறாவளி போல தோன்றிய கொசு கூட்டங்களை பார்த்து மக்கள் திகைத்து போகினர். மேலும் முலாமுக்தா ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் ஆபத்தை குறிப்பதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்தனர். உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை கோவை ஈஷா யோகா மையத்தின் நிறுவனர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் சந்தித்தார். யோகி ஆதித்யநாத்தின் தொலைநோக்கு பார்வை, அவரது சுறுசுறுப்பு மற்றும் அர்ப்பணிப்பு பாராட்டுக்குரியது என ஜக்கி வாசுதேவ் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். அயோத்தி ராமர் கோவிலில் உத்தரப்பிரதேச எம்எல்ஏக்களோடு அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சுவாமி தரிசனம் செய்தார். இதில் கலந்து கொள்ள சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அதனை அவர் புறக்கணித்தார். மத்திய பிரதேசத்தில் விபத்தில் காயமடைந்தவரை மருத்துவமனைக்குள் நபர் ஒருவர் சிகிச்சைக்காக பைக்கில் அழைத்து சென்ற வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. சினிமா பட பாணியில் அந்நபர் பைக்கை எமர்ஜென்சி வார்டு வரை கொண்டு அழைத்து சென்ற காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. கர்நாடகாவில் பரவி வரும் கியாசனூர் வனநோயால் 53 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3 முதல் 8 நாட்கள் வரை காய்ச்சல், தலைவலி, வாந்தி, கடுமையான உடல்வலி போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. ரேஷன் கடைகளில் மறைமுக விற்பனை மூலம் மாதம் 50,000 ரூபாயில் இருந்து 1,00,000 ரூபாய் வரை வருவாய் ஈட்டித் தர வேண்டும் என கிளை மேலாளர் ஒருவர் பேசும் ஆடியோ வெளியாகியுள்ளது. சோப்பு உள்ளிட்ட பொருட்களை விற்க கட்டாயப்படுத்தியதாக கூறப்படுகிறது. காரைக்கால் மாவட்டத்தில் இந்திய கடலோர காவல் படையின் 48வது உதய தினத்தை முன்னிட்டு நடுக்கடலில் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலோர காவல் படையினர் ஹெலிகாப்டர் மூலமாக பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளை செய்து காட்டினர். மயிலாடுதுறையில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கீழ பெரும்பள்ளம் கொள்முதல் நிலையத்தில் வியாபாரிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் காதல் திருமணம் செய்து கொண்ட ஜோடி பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். இதனையடுத்து இருவரின் பெற்றோரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் பெண்ணை காதல் கணவரோடு அனுப்பி வைத்தனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே பிச்சைக்கட்டளை பகுதியைச் சேர்ந்த தாய் மற்றும் மகள் ரயிலில் அடிபட்டு பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டதில் தாய் மனநலம் பாதிக்கப்பட்டதாகவும் மகள் கடன் பிரச்சனையில் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. அரக்கோணம் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்தது. திருத்தணி கனிகாபுரத்தை சேர்ந்த சீனு திருமண நிகழ்ச்சி ஒன்றினை முடித்துவிட்டு உறவினர்களை அரக்கோணம் ரயில் நிலையத்தில் இறக்கிவிட சென்றபோது காரின் முன்புறம் புகை வந்து தீப்பிடித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் கபிலர்மலை அருகே இருக்கூர் பகுதிக்கு மண் ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக சென்ற டாரஸ் லாரியை அப்பகுதி மக்கள் சிறைப்பிடித்தனர். அதிவேகமாக சென்ற டாரஸ் லாரியால் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 17 வயது பள்ளி மாணவியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக இளைஞரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். தாப்பளூர் பகுதியைச் சேர்ந்த மாணவியை அதே பகுதியைச் சேர்ந்த தன்ராஜ் கடத்தி சென்றதாக புகார் அளிக்கப்பட்டது. திருப்பத்தூரில் தனியார் பேருந்தில் இருந்து மாற்றுத்திறனாளியை கீழே இறக்கிவிட்டதால் அவரது தாயார் உறவினர்களோடு சென்று பெட்ரோல் கேனோடு சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஆய்வாளர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே செங்கல் சூளை தொழிலாளி கொலை வழக்கு தொடர்பாக 3 பேரை சிவந்திப்பட்டி போலீசார் கைது செய்தனர். நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த ஐயப்பனை செய்துங்கநல்லூர் பகுதியில் மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டி கொலை செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உணவு ஒவ்வாமையால் சிறுமி பலியானதாக கூறப்படும் நிலையில் அவரது தந்தை, தாய், சகோதரி ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கூராட்டுக்குப்பத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் முதல் நாள் வைத்த சிக்கனை மறுநாள் சாப்பிட்டதாக கூறப்படுகிறது.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் 1000 கோடி ரூபாய் மதிப்புடைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். பழனியில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய அவர் இதனை தெரிவித்தார். சேலத்தில் ஆம்னி பேருந்து ஓட்டுநருக்கும் பயணிகளுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். கோவையில் இருந்து ஐதராபாத்திற்கு செல்லும் VBH என்ற ஆம்னி பேருந்தில் பயணம் செய்த ஆந்திர மாநில பயணிகளுக்கும் ஓட்டுநருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. விழுப்புரத்தை அடுத்த முண்டியம்பாக்கத்தில் பைக் மீது அரசு விரைவு பேருந்து மோதிய விபத்தில் பைக்கில் சென்ற ஒருவர் உயிரிழந்தார். பைக்கில் சென்ற பொய்யம்பாக்கத்தைச் சேர்ந்த ராஜி, பிரபாகரன் ஆகிய இருவரும் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றபோது விபத்தில் சிக்கினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மனைவியிடம் செயின் பறிக்க முயன்றவனை கணவர் தடுக்க முயன்றபோது வழிப்பறி திருடன் கத்தியால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றார். இது தொடர்பான CCTV காட்சிகள் உதவியோடு அரக்கோணம் நகர காவல்துறையினர் திருடனை தேடி வருகின்றனர். நாகர்கோவில் அருகே தேவாலய பேரவை உறுப்பினர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் பாதிரியார் ஒருவருக்கு தொடர்பு இருப்பதாக அவருடைய உறவினர்கள் புகார் தெரிவித்தனர். மேலப்பெருவிடையைச் சேர்ந்த ஆல்வின் அருள் ஜோஸுக்கும் ஜெபமாலை மாதா ஆலய பாதிரியார் கார்மலுக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே அதிமுக நிர்வாகி இல்ல திருமண நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். இந்த நிகழ்வில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த தொண்டர்கள் வீரவாள் வழங்கி கௌரவித்தனர். மதுரை மாவட்டம் தத்தநேரி பகுதியில் நடிகர் விஜய் புதிதாக தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் 500க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் உறுப்பினர்களாக இணைந்தனர். அத்துடன் ரசிகர்கள் சிலர் விஜய் புகைப்படத்தினை தங்களது உடலில் பச்சை குத்திக் கொண்டனர். சென்னையை அடுத்த திருவொற்றியூரில் புதிதாக திறக்கப்பட்ட கண்ணாடி கடையில் பழைய 25 மற்றும் 50 பைசா நாணயங்களுக்கு கூலிங் கிளாஸ் வழங்கப்பட்டது. இதில் நடிகர் சாய்தீனா கலந்து கொண்டு கண்ணாடி கடையை திறந்து வைத்ததோடு பொதுமக்களுக்கு கண்ணாடிகளை வழங்கினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை தீராம்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். வாடிவாசலில் சீறி பாய்ந்து வந்த காளைகளை அடக்க வீரர்களும் அடங்க மறுத்து காளைகளும் போட்டி போட்டது பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தியது. கடந்த ஆண்டில் மட்டும் 59,000 இந்தியர்கள் அமெரிக்க குடியுரிமை பெற்றுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மெக்சிகோவிற்கு அடுத்தபடியாக அதிக குடியுரிமை பெற்றவர்கள் வரிசையில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு ஆண்மை நீக்கம் செய்ய மடகாஸ்கர் அரசு சட்டம் கொண்டு வர உள்ளது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் இந்த சட்டம் அமலுக்கு வர உள்ளதாகவும் மடகாஸ்கர் அரசு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் விளையாடுவதற்கு இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் குஜராத் மாநிலம் ராஜ்கோட் வந்தடைந்தனர். நடைபெற்று முடிந்த 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கும் நிலையில் 3வது போட்டி வரும் 15ஆம் தேதி தொடங்குகிறது. முன்னாள் கிரிக்கெட் வீரர் சௌரவ் கங்குலி வீட்டில் இருந்து 1,60,000 ரூபாய் மதிப்புடைய செல்போன் திருடு போயிருப்பதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் முக்கியமான தகவல்கள் இருப்பதால் செல்போனை விரைந்து கண்டுபிடித்து தருமாறு அவர் போலீசாரிடம் வலியுறுத்தியுள்ளார். கரூரில் அகில இந்திய அளவில் நடைபெற்ற கூடைப்பந்து இறுதிப் போட்டியில் கேரளா மின்வாரிய பெண்கள் அணி வெற்றி பெற்று சாம்பியன் கோப்பையை கைப்பற்றியது. திருவள்ளுவர் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் கேரளா மின்வாரிய அணியும் ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கத்தா அணியும் மோதின. சென்னை பட்ரோட்டில் பழமை வாய்ந்த வலம்புரி விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு பூஜைகளோடு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் கோபுர கலசங்களுக்கு ஊற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் வேதாரண்யேஸ்வர சுவாமி கோவிலில் மாசிமக திருவிழாவை ஒட்டி திருக்கதவு திறக்க அடைக்க பாடும் ஐதீக நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வேதாரண்யேஸ்வர சுவாமியை வழிபட்டனர். திண்டிவனம்
திண்டிவனம் அடுத்த வேங்கையில் அம்மச்சார் அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலையிலிருந்து புனித கலசங்கள் கொண்டுவரப்பட்டு கோபுரம் மற்றும் சுவாமிகள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் புனித அந்தோனியார் ஆலயத்தின் தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆலயத்தின் 103வது ஆண்டு திருவிழாவின் நிறைவு நாளில் புனித அந்தோனியார், மாதா, செபஸ்தியார், மைக்கேல் ஆகியோரின் அலங்கார தேர்பவனி நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் புனித அலங்கார அன்னை பேராலயத்தில் புனித ஆயரை தேர்ந்தெடுப்பதற்காக சிறப்பு திருப்பணி நடைபெற்றது. இதில் கும்பகோணம் மறைமாவட்ட முதன்மை குருவாக இருந்த அருட்தந்தை முனைவர் ஜீவானந்தம் அமரநாதன் ஆயராக தேர்வு செய்யப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் கரிசல்பட்டி ஹஜ்ரத் பீர் சுல்தான் ஒலியுல்லா தர்காவில் சந்தனக்கூடு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மச்சுவீட்டம்மா தர்காவில் இருந்து சிறப்பு துவா ஓதப்பட்டு கொண்டுவரப்பட்ட கொடியானது தர்கா கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள ஹஸ்ரத் சையத் மூசா ஷா காதரி தர்காவில் சந்தனக்கூடு நிகழ்ச்சியொட்டி கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சலாவுதீன் முகமது அயூப் சாஹிப் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்தார். கோவை மாவட்டம் கணுவாய்பாளையம் பகுதியில் 30 நாட்களில் பவளக்கொடி ஆட்டத்தை கற்றுக்கொண்டு அரங்கேற்றம் செய்யப்படும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறியவர் முதல் பெரியவர் வரை என 250க்கும் மேற்பட்டோர் இசைக்கு ஏற்றவாறு ஆடினர். பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் தனது புதிய பல்சர் மோட்டார் சைக்கிளுக்கான டீசரை வெளியிட்டுள்ளது. புதிய பல்சர் மாடல் மேம்பட்ட NS 200 இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த மாடலில் புதிய டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வாட்ஸ்அப் செயலியில் ஸ்பாமை லாக் ஸ்கிரீனில் இருந்தே பிளாக் செய்யும் புதிய வசதி வழங்கப்பட இருக்கிறது. அத்தோடு ஸ்பாம் மெசேஜ்களை பிளாக் செய்வதோடு அவற்றை ரிப்போர்ட் செய்யும் ஆப்ஷனும் பயனர்களுக்கு வழங்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.